ஹே கேஸ் வெல்கம் டு சிங்குஜி தமிழ். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிமெயின் ரிசல்ட்ஸ் வெளியில் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. நானும் வீடியோ போடணுன்னு இருந்தேன், இப்போ போட்டேன். இப்போ பாருங்க, ஜிமெயின் ரிசல்ட் வேறு என்ன பண்ணணும்னா, நான் கட் ஆஃப் முதல்ல போட்டிருந்தேன். ஜென்ரலுக்கு என்ன கட் ஆஃப், ஓபிசிக்கு என்ன கட் ஆஃப். இப்போ கூட இங்கே கூட எழுதியிருக்கேன் பாருங்க. ஜென்ரலுக்கு 93.2, ஓபிசிக்கு ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு 81.3, ஓபிசிக்கு 79, எஸ்சிக்கு 60, எஸ்டிக்கு 41. இதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இதுக்கப்புறம் மேலே வாங்கியிருந்தீங்க பர்சன்டேஜ்லாம், நீங்கள் ஜி அட்வான்ஸ்டுக்கு குவாலிஃபைடு. அதனால தான் இது கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்குது, கட் ஆஃப் பர்சன்டேஜ். நான் இந்த பர்சன்டேஜ்க்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நான் கிளியர் கட்டாக ஒன்று கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள் என்னென்ன பண்ணணுன்ட்டு. கவலைப்படாதீங்க, கம்மியாக வாங்கினவங்களாம் அதிகமாக வாங்கினவங்களாம் கங்க்ராட்ஸ். நிறையா இன்னும் ஜி அட்வான்ஸ்டு எய்ம் ஹையர், அதிகமாக போயிட்டு நிறையா பர்சன்டேஜ் வாங்குங்க. அங்கேயும் நிறைய மார்க் வாங்கி ஐஐடிக்கு போக ட்ரை பண்ணுங்க. இப்போ பார்ப்போம். Those who got above 97%, prepare for advance and crack it. Don't think about other exams, you are safe. நான் எதுக்கு you are safe நீங்கள் போட்டிருக்கேன்னா, நீங்கள் அட்வான்ஸ்டு கிராக் பண்ணல, அப்படி ஒரு நல்ல மார்க் வாங்கல அப்படின்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக என்ஐடி திருச்சி கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். ஹோம் ஸ்டேட் கோட்டா வேறு இருக்குது, அதில் 97 மேலே வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக கிடச்சிரும். என்னன்னா, ஏதோ ஒரு குரூப் என்ஐடி திருச்சியில் உங்களுக்கு கிடச்சிடும். ஏதோ ஒரு குரூப் கூட கிடையாது, ஒரு நீங்கள் கணிக்கிற மெக்கானிக்கல் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது இப்போ 96.5, 96 வராது, 96.5க்கு மேலே அப்படி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சிசாப்பில் என்ஐடி திருச்சி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு 97 அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா கட் ஆஃப் மாறக்கூட இருக்குது, வருஷம் மாறும். ஏன்னா இந்த வருஷம் வரை 14 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. ஸோ அதனால தான் எங்களுக்குலாம் 91 தான் வந்துச்சு. இந்த 93க்கே போயிடுச்சு. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ டஃப்பாக இருந்திருக்கு இந்த வருஷம் ஜெய் மெயின்ஸ் 2024. ஏன்னா 14 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க, கட் ஆஃப் 93.2க்கு வந்துருச்சு. அது ரொம்ப பெரிய கட் ஆஃப். அப்போ எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ மார்க் வாங்கணும், அப்போ பார்த்துக்கோங்க. அப்போ 97 கூட என்னடி திருச்சிக்கு பத்தாத மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் 97 கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். 97க்கு 97 மேலே ஏதாச்சும் ஒரு குரூப் ப்ரொடக்ஷன் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ப்ரொடக்ஷன் கிடைச்சா கூட நீங்க போய் என்ஐடி திருச்சி ரொம்ப நல்ல காலேஜ். நெக்ஸ்ட் பார்ப்போம். தோஸ் ஹூ காட் 94 to 97%, என்ஐடி ஹோம் ஸ்டேட்ல வர வாய்ப்பே கிடையாது. என்ஐடி திருச்சி எல்லாம் ஃபில் ஆயிடும். நெக்ஸ்ட் அதர் என்ஐடிஸ்ல உங்களுக்கு ஒரு டிராபேக் இருக்கு நமக்கு. ஏன்னா என்ஐடி திருச்சி டாப் காலேஜ், ஹோம் ஸ்டேட் கூட 97 முடிஞ்சிடும், கம்மியான வர்றாங்க. அதர் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கம்யூனல் லெவல் காலேஜஸ் ஹோம் ஸ்டேட்டோட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நம்மளோட ஹோம் ஸ்டேட்டுக்கு கிடைக்காது. அதர் ஸ்டேட் போகும்போது ரேங்க்கும் அதிகமாக வாங்கணும் நீங்க. அதனால உங்களுக்கு என்ஐடிஸ் கிடைக்க வாய்ப்பு கிடையாது. கொஞ்சம் ரொம்ப ரேர் கேசஸ்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு, ஆனால் மோஸ்ட்லி கிடைக்காது என்ஐடிஸ். அதனால இந்த மாதிரி ட்ரிபிள் ஐடிஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நான் எழுதியிருக்கேன் பாருங்க, யூஎஸ் ஜிஎஃப்டிஎஸ் ஆர் ட்ரிபிள் ஐடிஸ் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ட்ரிபிள் ஐடிஸ்ல உங்களுக்கு சிஎஸ், மெக்கானிக்கல் ஆர் ட்ரிபிள் இதெல்லாம் கிடைச்சு நீங்க ட்ரிபிள் ஐடி டிஎம்ல ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் இருக்கு, ட்ரிபிள் ஐடி கோட்டாயம் இருக்கு, அதில் சிஎஸ் நல்ல இது. அது நிறைய ட்ரிபிள் ஐடி நான் டாப் ட்ரிபிள் ஐடிஸ் கூட போட்டிருந்தேன் ஒரு வீடியோ, அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற என்ன டவுட்ஸ் வேணும்னா, ஏதாச்சும் ட்ரிபிள் ஐடி பற்றி வேணும்னா நான் அந்த ட்ரிபிள் ஐடி பற்றி போடுறேன். ஜிஎஃப்டி பற்றி ஏதாச்சும் வேணும்னா நான் போடுறேன். இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் திரும்பி. அதான் மாடரேட் காலேஜஸ் நாட் டாப், அது நான் சொல்லியிருந்தேன், எழுதிருக்கேன் பாருங்க, அதான் சொன்னேன். ட்ரிபிள் ஐடிஸ்ல உங்களுக்கு சிஎஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு 94 to 97. ஸோ கவலைப்படுங்க, கண்டிப்பாக ட்ரிபிள் ஐடி கிடைக்கும். என்ஐடி கொஞ்சம் வாய்ப்பு கிடையாது. அதனால இப்போ நீங்க சப்போஸ் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் ஜே அட்வான்ஸ் எழுதிடுவேன் அப்படின்னு சொன்னாலும் ஜே அட்வான்ஸ்க்கு ப்ரொசீட் பண்ணுங்க. ஜே அட்வான்ஸ் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டு இருப்பேன். ஏற்கனவே ஒரு 4 வீடியோ நான் போட்டேன் ஜே அட்வான்ஸ்க்கு கிளியர் கட் என்னென்ன பண்ணணும்ட்டு. இனிமேல் ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுவேன், 40 days ஸ்ட்ராட்டஜி. அதுல நீங்க வெயிட் பண்ணி பாருங்க, ஒரு 2 daysல போட்டுருவேன். இது வரைக்கும் நான் என்னென்ன புக் யூஸ் பண்ணேன், எப்படி படிக்கணும், என்னெல்லாம் பண்ணணும், அது மாதிரி நான் போட்டிருக்கேன். போய் செக் பண்ணிக்கோங்க ஜே அட்வான்ஸ்க்கு. இந்த மாதிரி 94க்கு மேலே வாங்கினவங்க ஜே அட்வான்ஸ்க்கு என்னென்ன பண்ணுமோ அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்ப்போம். நெக்ஸ்ட் அதான் போட்டிருக்கேன் பாருங்க, ஹீம் ஐஆர். எப்பயுமே ஐயா ஹேம் பண்ணுங்க, கம்மியான போதும் இருக்காதீங்க. ஹை எய்ம். நெக்ஸ்ட் தோஸ் ஹூ காட் லெஸ் தென் 94, ட்ரிபிள் ஐடிஸ் கூட சம் ஒரு ரேர் கேசஸ்ல தான் ட்ரிபிள் ஐடிஸ்னா ஒரு கம்மியான ட்ரிபிள் ஐடி அது மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு அதுல கூட சிஎஸ் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு மாதிரி ட்ரிபிள் இ ஆர்எல்ஸ் அந்த மாதிரி ஒரு கம்மியான குரூப், கம்மியான காலேஜஸ் ட்ரிபிள் ஐடி. அதுக்கு நிறைய நல்ல ஜிஎஃப்டிஎஸ் கூட இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன், ட்ரிபிள் ஐடிஸ், ஜிஎஃப்டிஎஸ், ஒரு சம் பெட்டர் யூனிவர்சிட்டிஸ் நிறைய ஜிஎஃப்டிஎஸ் இருக்கு. அதனால யூ கைஸ் ஷுட் ஸ்டார்ட் writing other private engineering college exam and keep it for backup. நான் என்ன சொன்னேன்னா, ஒரு பேக்கப்பா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி
ப்ரைவேட் இந்த மாதிரி நான் ஒரு நிறைய ப்ரைவேட் காலேஜ் இருக்க பாருங்க. இந்த எஸ்ஆர்எம்ஜி இருக்கு, அமிர்தா காலேஜ் இருக்கு, எஸ்என்யூ இருக்கு, சாஸ்திரா இருக்கு, சிஐடி மேனேஜ்மெண்ட் கோட்டா, பிஎஸ்சி மேனேஜ்மெண்ட் கோட்டா, விஐடி இருக்கு, விஐடியில மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கு. அந்த மாதிரி இப்போ ஜிஎஃப்டிஎஸ் இங்க 10 to 15 காலேஜஸ் நான் போட்டிருக்கேன். அதுல ஐசிடி பெஸ்ட் காலேஜ், கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்தியாவிலேயே பெஸ்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங் காலேஜ், ஐசிடி காலேஜ். அதை தான் நான் படிக்கிறேன். உங்களுக்கு ஐசிடி பத்தி என்ன வேணுமோ கேளுங்க, நான் கண்டிப்பா ஒன்னொன்னு நான் போடுறேன். அதுக்கப்புறமா யாராச்சும் கெமிக்கல் இன்ஜினியரிங் இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா கேளுங்க, நான் அதுல கைடன்ஸ் கொடுக்குறேன். கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் சொல்றேன். அதான் நான் சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஜிஎஃப்டிஎஸ் நான் 10 to 15 காலேஜ் நாங்கள் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஜிஎஃப்டிஎஸ் பத்தி ஏதாச்சும் டவுட்னா இந்த மாதிரி ஐசிடி இருக்கு, டிடியூ டெல்லி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி, நெஃப்டம், தஞ்சாவூர், ஹரியானா நிறைய ஜிஎஃப்டிஎஸ் கூட இருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் ஜிஎஃப்டிஎஸ் பத்தி நான் போடுறேன். டாப் ஜிஎஃப்டிஎஸ் பெட்டர் காலேஜஸ் தென் அதர் காலேஜஸ் பத்தி நான் போடுறேன் சில வீடியோஸ், ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன். வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க ஜிஎஃப்டிஎஸ். நெக்ஸ்ட் உங்களுக்கு எஸ்ஆர்எம் பத்தி டவுட் வேணும்னா எஸ்ஆர்எம் பத்தி நான் சொல்றேன், கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அமிர்தா பத்தி வேணுமா, காலேஜ் எப்படி இருக்கும் வேணுமா கேளுங்க, நான் சொல்றேன். எஸ்என்யூ காலேஜ் எப்படி இருக்கு வேணுமா நான் சொல்றேன். சாஸ்திரா இந்த மாதிரி காலேஜ் வேணுமா நான் சொல்றேன். விஐடி எப்படி வேணுமா, என்ன காலேஜ், இந்த மாதிரி நான் எல்லா காலேஜ் வச்சிருக்கேன். என்னென்ன காலேஜஸ் வேணுமோ, உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ், எப்படி இருக்கும், என்ன மாதிரி பண்ணா எந்த மாதிரி கிடைக்கும், இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. நான் கண்டிப்பா ஒரு வீடியோ கண்டிப்பா நான் போடுறேன். இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் கூட போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வரதான் டிஎன்ஏ காலேஜஸ். உங்களுக்கு இதுல எதுவுமே கிடைக்கல, டிஎன்ஏ வந்துட்டு ஜூன்ல தான் வரும். இதுக்கு முன்னாடியே இந்த எல்லா கவுன்சிலிங் எல்லா எக்ஸாம்ஸ் முடிச்சிடும். அதான் நீங்க ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எல்லா எக்ஸாம் எழுதுறாங்க, எல்லாத்தையும் ஒரு பேக்கப்பா வச்சுட்டே வாங்க. அதுக்கப்புறம் அவங்க பெட்டர் காலேஜ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு காலேஜ்ல அப்படி நிக்காதீங்க, ஒரு 3-4 காலேஜஸ் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பேக்கப் மாதிரி வச்சுக்கோங்க. அதுல நீங்க கிடைச்ச காலேஜ்ல பெட்டரா சூஸ் பண்ணி போய்க்கலாம். நான் உங்களுக்கு திரும்பி சொல்றேன், ஜிஎஃப்டிஐ நிறைய பெட்டர் காலேஜஸ் இருக்கு. கவர்மெண்ட்லி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதான் ஜிஎஃப்டிஐ. ஜிஎஃப்டிஐ ஃபுல் ஃபார்ம் என்னன்னா கவர்மெண்ட்லி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அந்த மாதிரி ஒரு நல்ல பெட்டர் காலேஜஸ் இருக்கு ஜிஎஃப்டிஐ. உங்களுக்கு எது வேணுமோ நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த இல்லை எழுதுன பிரைவேட் காலேஜஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ டவுட்ஸ் வேணுமோ, ஒரு காலேஜ் பத்தி உங்களுக்கு எல்லாமே எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன வேணுமோ ஒரு காலேஜ் பத்தி கமெண்ட்ஸ் கேளுங்க, இல்லை நான் உங்க ஷார்ட்ஸா கூட நான் போட்டுறேன். ஒரு காலேஜ் பத்தியும் உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்க நான் போடுறேன். ஸோ கேளுங்க. ஸோ டோன்ட் லூஸ் ஹோப் அண்ட் மிஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அது இப்போ திரும்பி சொல்றதுதான், ஜிமெயின்ஸ் உங்களுக்கு வந்துட்டு அப்படியே மார்க் கம்மியாயிடுச்சு, இந்த 80% 80 அதுல அது கம்மியா வந்துருச்சு, எனக்கு காலேஜே கிடைக்காது, அந்த மாதிரி நீங்க இருக்காம உங்களுக்கு என்ன காலேஜ் வேணுமோ அது நிறைய காலேஜஸ் இருக்கு. ஜிஎஃப்டி எல்லாம் நிறைய பெட்டர் காலேஜஸ் இருக்கு. நீங்க கம்மியான பர்சன்டேஜ் வாங்கிட்டு ஜிஎஃப்டி வாங்கிட்டு ஜிமெயின்ஸ்ன்றது அப்படியே உங்களுக்கு வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிட போறதெல்லாம், இப்ப கூட நான் சொல்றேன், வாழ்க்கை முடிஞ்சிட போறதெல்லாம் கிடையாது. அது ஒரு காலேஜுக்குள்ள போறது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான், அது உங்களுக்கு வாழ்க்கைலாம் கிடையாது. அப்படியே போன மாதிரி சரி ஓகே, நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு கிடைக்கல, ஸோ கஷ்டமா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, வந்தது மாற்றவும் முடியாது, நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஸோ வந்தது தான், மார்க் மாற்றவும் முடியாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் தான் பார்க்க முடியும். இது உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், அது நினைச்சுக்கிட்டு எல்லாமே பாசிட்டிவ் டேக்ஸா எடுத்துக்கிட்டு, எல்லாமே பாசிட்டிவா, எதுவுமே நெகட்டிவா எனக்கு போயிடுச்சு அப்படி இருக்காம, சரி ஓகே இது ஆனா கஷ்டமா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தானே, ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னா உங்களுக்கு இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் அந்த மாதிரி கடன் தான் வந்திருப்பாங்க, எனக்கே அதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மாதிரி இருக்கட்டும். அதனால உங்க நிறைய காலேஜஸ் நீங்க சர்ச் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் கேளுங்க, நான் போடுறேன். உங்களுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் பெஸ்ட் காலேஜ் ஐசிடி, உங்களுக்கு வேணும்னா எனக்கு கேளுங்க. நான் ஐசிடி பத்தி கேம்பஸ் நான் ஒரு கொஞ்ச நாள்ல நான் போட்டுருவேன். அட்வான்ஸ் பத்தி யாரெல்லாம் வேணுமோ நான் வீடியோ கண்டிப்பா டெய்லி, இனிமே என்னன்னா டெய்லி ஒரு வீடியோ அட்வான்ஸ் பத்தி போடுவேன். என்னென்ன கேட்குறீங்களோ அதுக்கு பத்தி நான் போடுவேன். நான் சொன்ன மாதிரி ஒரு பிரைவேட் காலேஜ் பத்தி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ என்கிட்ட தெரியும், நான் எனக்கு தெரிஞ்சது இது எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ நான் கேளுங்க, நான் போடுறேன். ஸோ கேட்காமலாம் இருக்காதீங்க, கமெண்ட்ஸ் கேளுங்க, நான் கண்டிப்பா போடுறேன். இந்த ஒரு காலேஜ் பத்தி ஷார்ட்ஸா போடுறேன், இல்லை வீடியோ கூட போடுறேன், நீங்க கேட்க நான் போடுறேன். ஸோ நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாம, சரி ஜிமெயின்ஸ் போயிடுச்சு, சரி நீங்க உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் டிராப் கூட எடுக்கலாம். சரி ஓகே, நான் படிக்க வாய்ப்பு இருக்கு, நான் எடுப்பேன். ஆனா டிராப் இல்லை, நீங்க இயரை வேஸ்ட் பண்றீங்க. ஸோ அதுலயும் மிஸ் பண்ணக்கூடாது. டிராப் இயர் பத்தி ஒரு ஷார்ட்ல ஒரு வீடியோ நான் போடுறேன். அதுக்கப்புறமா வேணும்னா கேளுங்க, ஏதாவது கைடன்ஸ் வேணா கேளுங்க, நான் போடுறேன். ஸோ போயிடுச்சு இருக்காம நிறைய காலேஜ் இருக்குன்னு பாருங்க, நிறைய காலேஜஸ் இருக்கு, பெட்டர் காலேஜஸ் இருக்கு. அதான் நான் இதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ பயப்படாம நிறைய காலேஜ் எக்ஸாம் அட்டன் பண்ணி கான்ஃபிடன்ஸா போயிடுது, சீட்டை வாங்குங்க. ஆல் தி பெஸ்ட்.